சண்டைக்கோழி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. புலிமுருகன் அடியாலெல்லாம் கூட்டிக்கிட்டு கர்ப்பரக்ஷாம்பிகை கோவிலில் வந்து இறங்குறாங்க. அங்கே விக்ரம் மகாவோட ஃபோட்டோவை அவங்க கிட்ட காமிச்சு நீங்கள் இவங்க 2 பேரை தான் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவங்க 2 பேரும் தனித்தனியாக வருவாங்களா ஒன்றா வருவாங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு புலிமுருகன் இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதனால் ஒன்றா தான் வருவாங்க. ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, நீங்கள் எங்கே வேணாலும் அடிங்க, ஆனால் முகத்தில் மட்டும் எந்த ஒரு காயமும் இருக்கக்கூடாது. முகம் நல்லா பளிச்சுன்னு தெரியணும். செத்தது அந்த விக்ரம் தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணும். அதை மட்டும் நீங்கள் மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அந்த ரவுடிங்க இப்போ வாட்சி இதை சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போது ஜனங்களாக நாம் சேரணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு புலிமுருகன் என்ன சொல்கிறீங்க புரியல எனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பிச்சைக்கார வேஷம் போடணும், அந்த மாதிரி போட்டுட்டு அங்கே உட்காந்துட்டாதான் போலீஸ்க்கும் நம்ம மேலே சந்தேகம் வராது, யாருக்கும் நம்ம மேலே சந்தேகம் வராது. நான் பண்ணுற எல்லா விஷயமும் இப்படி தான் பண்ணுவேன், அப்போ தான் போலீஸ்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்க எல்லாரும் வந்து காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக அங்கேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரன், சிவா, விக்ரம், மகா, புவனான இவங்க எல்லாரும் காரில் வந்துட்டுருக்காங்க. அவங்க ஒரு இடத்துல டீ குடிக்கிறதுக்காக இறங்குறாங்க. டீ எல்லாம் சொல்லிட்டு உட்காந்துட்ருக்காங்க. டீ போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகவே புவனா வந்துட்டு நாம் கிளம்பலாம், இன்னும் எவ்வளோ நேரம் நாம் இங்கே உட்காந்துட்ருக்கிறது, டைம் ஆகுது அப்படின்னு சொல்ல, அதுக்கு நாம் வெயிட் பண்ணுறது பண்ணிட்டோம், நாம் குடிச்சிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜயா ஐஸ்வர்யாவும் காரில் வந்துட்டுருப்பாங்க. இப்போ ஐஸ்வர்யா விக்ரம் மகா ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. நாம் அந்த கோவிலுக்கு போகிறோமே, இவங்க 2 பேரையும் நாம் பார்ப்போமா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண, அதுக்கு விஜய் வந்துட்டு இங்கே பாரு ஐஷு, நாம் அவங்கள கண்ணால் பார்க்குறோமா என்னன்னா எனக்கு தெரியல, அட்லீஸ்ட் அவங்கள பற்றின ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கூட போதும், அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் கூட போதும், அதுவே நமக்கு பெரிய சந்தோஷம்தான். நீ நம்புகிற அந்த சித்தரை நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு, அந்த கோவிலுக்கு போனால் நமக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு, அதனால் நீ எதை நினச்சும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு ஐஸ்வர்யா, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், அவங்கள பற்றின ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, எங்கேயாவது ஒரு இடத்துல நிறுத்துறீங்களா, டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் வந்துட்டு எனக்கும் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக விக்ரமும் மகாவும் எந்த இடத்துல இருக்காங்களோ அதே இடத்துல அவங்களும் டீ குடிக்கிறதுக்காக இறங்குறாங்க. அப்போது மகா வந்துட்டு அவங்க கிட்ட கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் ஐஸ்வர்யா வந்து கார் எடுத்துகிட்டு வந்து நிறுத்தும் போது கரெக்டாக மகா வந்து திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு கேஷுவலாக திரும்பிடுறாங்க. கரெக்டாக அவங்க காரில் வந்து இறங்கும் போது மகா வந்துட்டு, சரி எனக்கு டீ வேண்டாம், நீங்கள் எல்லாரும் குடிங்க, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, நான் காரில் போய் கொஞ்சம் நேரம் உட்காடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் புவனா வந்துட்டு, முருகா கொஞ்சம் காரில் ஏசி போட்டு விடு, காவேரி உள்ளே உட்காரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த சமயம் பார்த்து கரெக்டாக விக்ரமும் மகாவும் அங்கேருந்து எந்திரிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஆப்போசிட் சைடில் விஜயும் ஐஸ்வர்யாவும் கார்லேருந்து இறங்கி வந்துட்டு இருக்காங்க. விஜயும் ஐஸ்வர்யாவும் வந்து விக்ரம் மகாவை பார்க்க மாட்டாங்க, ஆனால் விக்ரம் மகா மட்டும் அவங்க 2 பேரை பார்க்குறாங்க. அவங்க 2 பேரை பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாங்க. என்ன இது, இவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மகா போயிட்டு காரில் உட்காந்துருவாங்க. விஜயும் ஐஸ்வர்யாவும் வந்து ஈஸ்வரன், புவனா உட்காந்துட்டு இருக்கிறேன் பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. விஜய் வந்துட்டு டீ போயிட்டு சொல்லிட்டு வரலான்னு போகிறாரு. அங்கே என்ன டீ வேணும் அப்படின்னு கேட்டுட்ருப்பாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும் போதே ஈஸ்வரன் டீ குடிச்சிட்டு, டீ ரொம்ப நல்லா இருக்குது காவேரி, நீ ஒரு டீ குடிக்கிறியா அப்படின்னு இங்கேருந்தே கேட்குறாங்க. அப்போ மகா வந்துட்டு காரில் இருந்துக்கிட்டே எனக்கு வேணாண்ண அப்படின்னு கத்துறாங்க. அந்த குரலை கேட்டு விஜய் டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. என்ன இது அன்னி குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு திரும்பி பார்க்க, அப்போ மகா வந்துட்டு கார்லேருந்து அப்படியே பின்னாடி கொஞ்சம் தள்ளி உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறமா விஜயும் ஐஸ்வர்யாவும் வந்து டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே வந்து புவனாவும் ஐஸ்வர்யாவும் பேசிக்கிறாங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்க, மாற்றி மாற்றி வந்து நாங்கள் கர்ப்பரக்ஷாம்பிகை கோவிலுக்கு தான் போகிறோன்னு சொல்கிறாங்க. அப்போது புவனா வந்துட்டு எதுக்காக நீங்கள் போகிறீங்க அப்படின்னு ஐஸ்வர்யா கிட்டே கேட்க, அதுக்கு ஐஸ்வர்யா என்னோட தங்கச்சியும் இவரோட ஹஸ்பண்டும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்கள பார்க்கறதுக்காக தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் எதுக்காக போகிறீங்க அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்க, அதுக்கு புவனா அமைதியாக இருக்காங்க. அப்போது ஈஸ்வரன் வந்துட்டு எங்களுக்கு குழந்தை இல்லை, அதனால் பரிகாரம் பண்ணுறதுக்காக போகிறோன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ஐஸ்வர்யா, சாரிங்க தெரியாமல் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா விஜய் வந்துட்டு டீ குடிச்சிட்டு காசு கொடுத்துட்டு வரலான்னு அங்கே போகிறாரு. அப்போது டீ கடைக்காரர் வந்துட்டு இங்கே வந்து சில்லறை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பர்ஸ் அங்கே வச்சுட்டு பாக்கெட்டில் இருந்து காசை எடுத்து கொடுத்துட்டு பர்ஸை மறந்து அங்கேயே வச்சுட்டு போயிடுறாங்க.
அங்கேயே வச்சுட்டு போனதுக்கப்புறமா வந்து கார் எடுத்துக்கிட்டு விஜயும் ஐஸ்வர்யாவும் வந்துடுறாங்க. இங்கே ஈஸ்வரன் வந்து டீக்காக காசு கொடுக்க போகும்போது புவனா வந்து பர்ஸ் அங்கே இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த பர்ஸில் தான் விக்ரம் மகாவோட ஃபோட்டோ இருக்கும். புவனா வந்து அதை பார்த்துட்டு சொல்கிறாங்க, அவங்க பர்ஸை வந்து மறந்து வச்சுட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்து டீ கடைக்காரர் வந்துட்டு, அம்மா நீங்களும் அதே கோவிலுக்கு தானே போகிறீங்க, இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்களே அவங்கக்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஈஸ்வரன் வந்து அந்த பர்ஸை கையில் எடுத்துக்கிட்டு நேராக வந்து காரில் ஏறுறாங்க. அதுக்கப்புறமா காரில் ஏறினதுக்கப்புறமா வந்து அந்த பர்ஸை வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் அப்படியே வந்து விக்ரம் மகாவோட ஃபோட்டோ நல்லா தெரியும். அதை யாரும் கவனிக்க மாட்டாங்க. காரில் அப்படியே போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் ஐஸ்வர்யாவும் போயிட்டுருக்காங்க. அங்கே அந்த ரவுடிங்க எல்லாருமே வந்து பிச்சைக்கார வேஷம் போட்டு ஆளுக்கு கையில் கத்தி எல்லாமே வந்து ரெடியாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு மகாவும் ஈஸ்வரன் சிவா இவங்க எல்லாரும் வந்து கார் எடுத்துகிட்டு வந்து நிறுத்தின உடனே எல்லாரும் வந்து இறங்குறாங்க. அப்போது புலிமுருகன் ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்று பார்த்துட்ருப்பாங்க. மகாவை பார்த்த உடனே அந்த ரவுடிங்களுக்கு வந்து சிக்னல் காமிக்கிறாங்க, அவங்க தான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் விஜயும் ஐஸ்வர்யாவும் வந்து இறங்குறாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.